ராஜேஷ், தற்போது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் சார்பில் வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் அவர்கள் வாதிட்டு வருகிறார்கள். 29ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டது என்று எதை குறிப்பிடுகிறார் வழக்கறிஞர்? அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இந்த விவகாரத்தில், அதாவது மேல்முறையீடு செய்த விவகாரமாக இருக்கட்டும், சென்சார் போர்டு சர்டிபிகேட் ஏன் தரம் மறுக்கிறது என்ற விஷயமாக இருக்கட்டும், இதில் எங்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. தொடர்ந்து சென்சார் போர்டு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் இதற்கு முன்பு தயாரிக்கப்பட்ட பல படங்களுக்கு விண்ணப்பிப்போம். விண்ணப்பித்த சில நாட்களில் எங்களுக்கான சான்றிதழ் கிடைத்துவிடும். ஆனால் ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. எந்த விதமான ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருக்கின்றது. ஏதோ அழுத்தம் இருப்பது போல உணர்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் அவர்கள், நாங்கள் நேர்மையாகத்தான் செயல்படுகிறோம், அனைத்தையும் வெளிப்படைத்தன்மையோடு தான் செயல்படுகிறோம், வெளிப்படைத்தன்மையை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த படம் மேல்முறையீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை நாங்கள் ஆன்லைன் மூலமாக இணையதளத்திலே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மத உணர்வை புண்படுத்தக்கூடிய வகையிலும் ராணுவம் தொடர்பான காட்சிகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த உள்ளதாக ஜனவரி 5ஆம் தேதி அன்றே நாங்கள் தகவல் தெரிவித்து விட்டோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தகவலாக சொன்னார்களே தவிர அதை ஒரு நகலாக, ஒரு காப்பியாக எங்களிடம் கொடுக்கவில்லை. எங்களிடம் ஒரு நகல் கொடுத்திருந்தால் தானே அதை ஒரு ஆத்தன்டிக் ஒரு டாக்குமெண்டாக வைத்துக் கொண்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தொடுக்க முடியும் என்று பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் இதுவரை நடந்தவை குறித்து கேள்வி எழவில்லை எனவும் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய தனி நீதிபதி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் வாரியம் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பதை வைத்து வாதிடும் நிலைக்குத்தான் அவர்கள் தள்ளப்பட்டனர் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய தனி நீதிபதி உத்தரவிட்டார் எனவும் அதன் அடிப்படையில வாரியம் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதனுடைய அந்த விஷயங்களை விரிவாக நீதிபதிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இதில் எந்த ஒரு தரப்புக்கும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக யார் தரப்பில் சொல்வது நியாயம் என்ற அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் என்றால், தனி நீதிபதி எப்படி படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க முடியும்? நீங்கள் ஒரு அவசர சூழலை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்கும் என்பதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ராஜேஷ்? ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையிலே அதற்கான அந்த படத்தை விரைவாக ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் அந்த விஜய் ரசிகர்களுடைய தீவிர எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் படத்தை எப்போது ரிலீஸ் செய்வார்கள் என்ற எந்த விவரமும் இல்லை. அதாவது இடைக்கால நிவாரணமாக கூட இதற்கு ஒரு தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. காரணம், அந்த சான்றிதழ் கிடைப்பதுதான் நிவாரணமாக இருக்கும். ஆனால் அந்த சான்றிதழை கொடுப்பதற்கு தொடர்ந்து சென்சார் போர்டு நிறுவனம் தாமதம் செய்து வருகின்றது. ஆனால் அதற்கு அவர்கள் சார்பிலே சில நியாயமான காரணங்கள் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகின்றது. படத்திலே சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கிறது. அந்த காட்சிகளை அப்படியே வைத்து நாங்கள் படத்தை திரையிட அனுமதித்தால் நாளை பிரச்சனை என்று வரும்போது எங்களைத்தானே கேள்வி கேட்பார்கள். சென்சார் போர்டு ஏன் இவற்றை எல்லாம் அனுமதித்தது என்ற கேள்வி வரும்போது பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இருப்போம். எனவே சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மண்டல அதிகாரி ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரினுடைய அடிப்படையிலே இந்த படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக நாங்கள் மும்பைக்கு அனுப்பியிருக்கின்றோம். மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு தலைமை அலுவலகத்தில் தான் இந்த மறு ஆய்வு என்பது நடைபெறும். எனவே மறு ஆய்வு முடிந்த பிறகு இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை மேலும் ஏதாவது காட்சிகளை நீக்க வேண்டி இருக்கின்றதா, ஏதாவது இடத்தில் சவுண்ட் மியூட் செய்ய வேண்டியது இருக்கிறதா என்பதையெல்லாம் நாங்கள் கவனிப்போம். அவ்வாறு கவனித்து அதன் பிறகுதான் நாங்கள் அதனை வெளியிலே படம் திரையிடுவதற்கு அனுமதிப்போம். எனவே எங்களுக்கு உரிய அவகாசம் வேண்டும். எங்களை தொடர்ந்து அழுத்தத்திற்கு உட்படுத்துவது போல தொடர்ந்து அவசரப்படுத்தக்கூடாது. இவர்கள் எங்களிடம் எதுவும் கேட்காமல் இவர்களாக முடிவு செய்து 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் செய்ய போகிறோம் என்று அறிவித்துவிட்டார்கள். இவர்கள் அந்த தேதி அறிவித்துவிட்ட காரணத்தால் நாங்கள் உடனடியாக இதனை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் எங்களுக்கு கிடையாது. எனவே எங்களை செயல்பட விடுங்கள் என்று அவர்கள் தரப்பிலே கோரிக்கை வைக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கோரிக்கை வைப்பதற்கான அந்த
கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பட தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கு முன்பாக இந்த படத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதியில் அல்லது மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்தில் தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் வந்துவிடும். 2026 தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் வந்த பிறகு இந்த படத்தை ரிலீஸ் செய்தால் அவர்கள் பெரும் பொருட்செலவில் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவிலே இந்த படத்தை தயாரித்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு செலவு செய்திருக்கக்கூடிய இந்த படத்திற்கான அந்த விஷயங்கள் வீணாகிவிடும். இதை முன்கூட்டியே கொண்டு வந்தால்தான் நாங்கள் படத்தை காப்பாற்ற முடியும், போட்ட பணத்தை எடுக்க முடியும் என்பது பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஏற்கனவே பொங்கல் பண்டிகையின் போது இந்த படத்தை கொண்டு வரலாம் என்று திட்டமிட்டார்கள். பொங்கல் பண்டிகையின் போது வேறு படங்கள் எதுவும் பெரிதாக வெளியாகவில்லை. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த பராசக்தி திரைப்படம் மட்டும்தான் வெளியாகி இருந்தது. மற்ற திரைப்படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிய அளவில் இல்லை. எனவே இந்த படமும் அப்போதே வெளியாகி இருந்தால் ரசிகர்கள் மத்தியிலே அது பெரும் வசூலை ஈட்டி கொடுத்திருக்கும். அந்த வாய்ப்பு நழுவவிடப்பட்டது என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிலே முன்வைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இனியாவது விரைந்து இந்த படத்தை தேர்தலுக்கு முன்பு கொண்டு வர வேண்டும். காரணம், தேர்தலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதனாலே அதற்கு முன்பு வந்தால்தான் தங்கள் தரப்புக்கு அது நியாயமாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். எனவே தொடர்ந்து விஜயனுடைய படத்தை மிக விரைவாக திரைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த விசாரணையினுடைய அடிப்படையில் இன்றே தீர்ப்பு கிடைக்குமா அல்லது 2-3 நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டு அதன் பிறகு தீர்ப்பு வழங்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.